ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இன்னல் தீர்க்கும் இருமுடியில் எத்தனையோ சட்டத்திட்டங்களை அம்மா சொல்லியிருக்குது. ஆனால் நம்ம பக்தர்கள் ஒரு சிலர் அதை கடைபிடிக்காமல் எப்படி வேணாலும் செய்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இங்கே இருமுடி போட்டுட்டு இருக்கும் பொழுது, சக்தி மாலை விழா நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, மன்றத்திற்கு ஒரு பாட்டியம்மா ஒரு 12 வயது உடைய அவங்க பேரனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்தவங்க அந்த பையனுக்கு மாலை போட்டு விடுங்க, இவனுக்கு இருமுடி வெட்டி விடுங்க, மருவத்தூர் கோயிலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னாங்க. அம்மா அவங்க பேர் எத்தனாவது இருமுடி இது, புதுசா பழசான்னு கேட்டோம். பழைய இருமுடி தான், எதாவது பையன் மாலையும் இருக்குது அப்படின்னு நீட்டினாங்க. சரின்னு அந்த சிறுவனுக்கு சக்தி மாலை அணிவித்து முறைப்படி மன்றத்தாரோட இருமுடி கூட செலுத்திட்டு வந்தானுங்க. இருமுடி செலுத்திட்டு வந்த பின்னால் ஒரு வாரம் கழிச்சு அந்த பாட்டி தனியாக வந்தாங்க. வந்தவங்க மன்றத்துக்காரோட சண்டை போட்டாங்க. என்ன நீங்களே இப்படி பண்ணீங்க, நான் பையன் நல்லா இருக்குன்னு சொல்லித்தான் நான் அம்மாவுக்கு மாலை போட்டு அனுப்பிச்சி விட்ட இருமுடி கட்டி. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பிள்ளையார் வீட்டுக்கு போய் குரங்கான கதையா என் பேரனை செத்துப்போன அவங்க தாத்தம் பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே நாங்கள், ஏமா உங்கள் மகன் இது வரைக்கும் எத்தனை இருமுடி செலுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம். எத்தனை இருமுடியா, இதுதான் முதல் இருமுடி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த பையனை கூப்பிட்டு வரும்போது கேட்டதுக்கு பழைய இருமுடின்னு சொல்லி பழைய இருமுடி பையன் மாலையமெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, அது செத்துப்போன அவங்க தாத்தனுடைய இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ செத்துப்போன அவங்க தாத்தனுடைய இருமுடி பையன் மாலையுமே பேரனுக்கு கொண்டு வந்து கொடுத்து போட வச்சு கொண்டு இருமுடி செலுத்தினால சிவனேன்னு மேலே போய் சேர்ந்த அவரு கணக்கில் கொடுத்துருச்சு இந்த பாட்டி. அதன் காரணமாக அவரு இந்த பையனை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் சரி அந்த பையன் மாலையெல்லாம் எடுத்து கொண்டு போய் திருஷ்டி கழிச்சு ஆற்றுலையோ கடலையோ விட்டுருங்கம்மா சரியா போகுன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த பாட்டி செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் அந்த தாத்தா அந்த பையனை விட்டு விலகி போயிட்டாரு. அப்புறம் பையன் நல்லா இருந்தானு சக்தியில். அதனால் இந்த இருமுடியில் இன்னல் தீர்க்கும் இருமுடியில் சக்தி மாலை பையெல்லாம் மாற்றக்கூடாதுங்க. ஒருத்தருக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நம்ம தனித்தனியாக லேபிள் எழுதி பேர் எழுதி வச்சுக்கிட்டு மாறாமல் பயன்படுத்த வேண்டும். சக்திகளை. ஓம் சக்தி.